Hello friends, welcome to என் சமையல் என் சுவை. இன்னைக்கு நம்ம வீடியோல அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போறோம். நிறைய பேருக்கு அரிசி பருப்பு சாதம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம கூடவே நம்ம சாதத்தோட தொட்டு சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டியா வாழைக்காய் பொரியலும் செய்ய போறோம். ஒரு காம்போவா இருக்கும் பாத்தீங்களா? அதனால ரெண்டுமே நான் செய்யறேன். நம்ம லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கும் இது நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல மதியத்துக்கு ஒரு வேளை லஞ்சுக்கு நம்ம வீட்ல செய்யணும் அப்படினாலும் நல்லா ஈஸியா டக்குன்னு டேஸ்டியா எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில ஒரு காம்போ மாதிரி இருக்கும் இந்த ரெசிபி செய்யும் பொழுது. வாங்க இப்போ அரிசி பருப்பு சாதமும் வாழைக்காய் பொரியலும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். குக்கர் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 10-12 பல் பூண்டு வந்து உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். பூண்டு நிறைய சேர்த்தீங்கன்னா சாப்பிட சூப்பரா இருக்கும். இது கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 2 வெங்காயம் எடுத்து நான் நல்லா மெல்லிசா நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி பழம் எடுத்து நல்லா நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ சாம்பார் பொடி சேர்க்குறோம். இதுதான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அரிசி பருப்பு வேற சேர்க்க போகிறோம். அது எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போவே நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். மொத்தம் 400 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அதாவது இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் அரிசி வரும். நான் 2 கிளாஸ் எடுத்துருக்கிறதுனால 400 கிராம் அரிசி நல்லா தண்ணியில் 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு இப்போ தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை சேர்த்துடுறேன். இதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பை வந்து நான் எடுத்திருந்தேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் துவரம்பருப்பு அளந்து எடுத்தேன். துவரம்பருப்பையும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டேன். அரிசி ஊற வைக்கும் போதே ஊற வச்சுக்கிட்டேன். நல்லா தண்ணியில் ஊறி வந்துருச்சு. தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பையும் சேர்த்துக்கிறேன். அரிசி ஊற வைக்கும் போதே பருப்பையும் ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா வெந்து வரும். இல்லைனா பருப்பு வந்து வேகாமல் போயிடும், அரிசி வந்து நல்லா வெந்துடும். நான் காரம் வந்து ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கல, லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். பொரியல் செஞ்சுருக்கிறதுனால காரம் வந்து ரொம்ப அதிகம் சேர்க்கல. மீடியமாக எல்லாரும் சாப்பிடலாம். குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாரும் காரம் லைட்டாக சாப்பிட்றதுனால கரெக்டான அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சும்மா 1 நிமிஷத்துக்கு இந்த மசாலோட சேர்த்து அரிசியை பருப்பையும் நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் அரிசி 1 கிளாஸ் பருப்பு எடுத்தோம். அப்போ மொத்தமாக 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இப்போ திரும்ப எக்ஸ்ட்ரா நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். மொத்தம் 7 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வேகணும், பருப்பு நம்ம சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வேணும்னா சாதம், அரிசி பருப்பு சாதம், நீங்கள் தண்ணி வந்து அளவு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக மட்டும் நல்லா வெந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது குழஞ்சி வந்த மாதிரி, ரொம்ப இல்லாமல் ஓரளவுக்கு குழஞ்சிருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க போதும். குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன். இந்த விசிலில் 2 விசில் விட்டால் தான் சாதம் வந்து எப்போவுமே வெந்து வரும். இப்போது பருப்பு இதில் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விசில் விட்டால் தான் பருப்பு வந்து வெந்து வரும். அதனால் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் நான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். விசில் வெயிட்டும் குறைஞ்சி வந்துருச்சு. நல்லா சூப்பராக அரிசி பருப்பு சாதம் வந்து வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் உங்களுடைய குக்கரில் எவ்வளோ விசில் விட்டால் உங்களுக்கு அரிசி பருப்பு சாதம் குழையாமல் வெந்து வருமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கலந்து கொடுத்துக்கலாம். மசாலாலாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும். நல்லா சூப்பரா வந்துருச்சு. பருப்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. துவரம் பருப்பு சேர்த்தது தெரியல, நல்லா
வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட கடைசியாக நான் வந்து கொத்தமல்லியை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 வாழைக்காவை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டிருக்கேன். வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேக வச்சுட்டு செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சம் மொத்தமாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் வேக வைக்காமல் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் நல்லா மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ வேக வைக்கிறதுனால கொஞ்சம் கனமாகவே நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா ஒரு முறை தண்ணியில் வாழைக்காவை போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நல்ல தண்ணியில் சேர்த்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு வாழைக்காய் வேகும் பொழுதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா வாழைக்காலையும் உப்பு இருக்கும், இல்லைன்னா சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சமைக்கும் பொழுது உப்பு சேர்த்தாலுமே வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் இப்போவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா வேக வேக வாழைக்காயில் உப்பு இறங்கும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா வாழைக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடேறினதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 பல் பூண்டை எடுத்து தோலோடு இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா நீளமாக நீங்கள் தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ வந்து கொஞ்சமாக நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வாழைக்காய் வேக வைக்கும் போது மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற 2 வாழைக்காய்க்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வாழைக்காய் வேக வைக்கும் போதே உப்பு நம்ம சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். சும்மா அந்த மிளகாய் தூளோட பச்சை மணம் போகணும், அது குக் ஆகிறதுக்காக சும்மா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நான் வந்து இப்போ 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் தொக்கு பதத்தில் இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வாழைக்காவை சேர்த்துக்கணும். நான் வந்து வாழைக்காவை வேக வச்சுட்டு நல்லா தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப குழையிற மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் வெந்திருக்கணும் வாழைக்காய். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க, வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியும். சீக்கிரமாக வெந்துடும் வாழைக்காய். டைம் ரொம்ப அதிகமாக எடுக்காது. ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துலேயே வெந்துடும். தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணோம்னா. இப்போ இந்த வாழைக்காவை இதில் சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மசாலாலாம் வாழைக்காயில் நல்லா பிடிக்கணும். அந்த மாதிரி நல்லா குக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இப்போ தீயை வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து வாழைக்காவை எல்லா மசாலாடையும் சேர்த்து கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் வாழைக்காயில் அந்த மசாலாம் ஒட்டும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். அப்படியே விட்டுறாமல் அப்பப்போ வந்து பொரியலை வந்து கொஞ்சம் கலந்து கொடுங்க கரண்டி வச்சு. ரொம்ப கலந்து கொடுக்கக்கூடாது, வாழைக்காய் வந்து உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பார்த்து அப்படியே சும்மா இப்படி திருப்பி திருப்பி கொடுத்தீங்கனாலே போதும். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும் பாருங்கள், அதுக்காக தான். நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிக்கிட்டேன். வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா டேஸ்டியாக சூப்பராக வாழைக்காய் பொரியலும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக நம்ம அரிசி பருப்பு சாதம் செஞ்சுட்டும் கூடவே தொட்டுக்கிறதுக்கு நல்லா சூப்பராக வாழைக்காய் பொரியலும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. வெறுமனே அரிசி பருப்பு சாதமும் செய்யலாம், சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுட சுட நம்ம செஞ்சு சாப்பிடும்போது தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, வெறும் சாதம் மட்டுமே நம்ம சாப்பிட்டுடலாம். ஒரு சிலர் வந்து பொரியல் வச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வாழைக்காய் பொரியலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதே அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் அரிசி பருப்பு சாதம் செஞ்சு பார்த்துட்டு கூடவே பொரியலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.